ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். 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 இயேசு நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாலை வேளையிலே உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷம். இயேசுவான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆமென். நன்மைகளை செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிறார். ஆமென். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்திலே கிடையாது. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென். நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட சிரிச்சுக்கிட்டே இயேசுவை பார்த்து நன்றியப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. Jesus, we thank your name, Father. Hallelujah. Hallelujah. ஒருவேளை இந்த பாட்டை நீங்கள் பாடியிருக்கலாம். இந்த பாடலை நான் கடந்த ஒரு வருடமாக நிறையா ஊழிய பாதையில் பாடிட்டு இருக்கிறேன். ஒரு கர்த்தருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆமென். இந்த பாடல் ஒருவேளை சர்ச்சில் பாஸ்டமாக பாடியிருப்பாங்க. நினைக்க பாடுவோம் நம் தேவனை, இந்த பாடல் பாடியிருப்பாங்க. சோதரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். இந்த பாட்டு வந்து ஒரு 20-23 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பாடினாலும் தேவனுடைய பிரசன்னம். ஆமென். இந்த பாடலை நான் இன்னைக்கு உங்களுக்கு பாடுறேன். நீங்களும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜீசஸ் ஜீமேஜா. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தர் கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தர் கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். தாழ்வு நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்வு நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் டெம்போ கம்மி பண்ண நல்லா இருக்குல்ல? பாட முடியல கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் டெம்போ மட்டும் கம்மி பண்ணிடலாம். ஓகே, டெம்போ ஓகே. 2 ஸ்டான்ஸா போடுறேன். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 கோ. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாததே, என்றென்றும் நிலையானது. நீங்க சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாததே, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, ஓ பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அப்பா பிதாவே
அதிசயமானவர். கரங்களை உயர்த்தி ஆமென். பாவங்களை மன்னித்தாரே பரிசுத்தமாய். அந்த முன்னாள் சென்ஸில் அப்பா பிதாவே என்று அழைக்கும் பாக்கியம் கொடுத்தார், பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க முழு மனதோடு? ஆமென். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக ஏவுகிறார். நீங்கள் பெற்றோர்கள் வந்து இருக்கிறீங்க, பிள்ளைகளும் இருக்கிறீங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறாய் தெரியலாம், ஆனால் முடிவோ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியம் நீங்கள் செய்யணும், செய்யக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இன்னையிலேருந்து ஒருவேளை நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் முன்னாடி செஞ்சுருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பிள்ளைகளை குறித்து யார் இடத்துல குறை சொல்லாதீங்க. சொந்த பந்தங்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், எந்த குறையும் சொல்லாதீங்க. அவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி செய்கிறான், சேட்டை செய்கிறான், உருப்பிட மாட்டான், நல்லா இருக்க மாட்டான். நம்ம நேரத்தில் சொல்லிடுறோம்ல, அவனை பார்த்து இப்படி சொல்லிடுறோம், நிறைய பேர் சொல்லிடுறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக தான் வைக்க போகிறார். உயர்ந்த நிலைமையில அவர் வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் குறை சொல்லாதீங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குறை சொல்லிடுவோம், ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொடுத்துருவாரு. ஆனால் நம்ம சொன்ன அந்த காரியத்தை சொந்த பந்தங்களோ உறவினர்களோ மறக்க மாட்டாங்க. அவங்க பல வருஷம் ஆனாலும் என்ன செய்வாங்க, அதை இவன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தான், இப்படி தானே இருந்தான் அப்படின்ற பேச்சு வந்து. மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் எழுதி கொண்டு இருக்கிறார். இந்த பிள்ளை என்ற வார்த்தை வரப்ப நான் உடந்து போன ஆண்டவர் சொல்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க? ஒருவேளை இது வரைக்கும் பேசியிருந்தா கர்த்தர் நம்ம மன்னிப்பாராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீ நல்லா வருவடா, நீ நல்லா வருவம்மா, ஏசப்போன்னு ஆசீர்வதிப்பா, நீ உயர்ந்த நிலைமையில வருவ. உன்னுடைய எதிர்காலம் ஆண்டவர் கையில் இருக்கிறது. என் பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த நிலைமையில வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பிள்ளைகள் அது கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொண்டு இந்த வரியை பாடுவோமா? அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நான் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நான் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை, புது பாட
கட்டுகள் அறுக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் எங்களை விட்டு மாறுவதாக. பிசாசானவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிற எல்லா தடைகள், வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை கர்த்தர் பேரிலே ஒரு நாள் வீண் போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ரிபாலா தோரோ மோதோரோ ஷக்கரபதரல மக்கரபல. எல்லா மன கவலைகளை கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை விட்டு அகற்றி போடுவாராக. எதிர்காலத்தை குறித்த கவலைகள் நம்ம மனதை ஆட்கொண்டு ஒரு மாதிரி ஆளுகை செய்து கொண்டே இருக்கிற இந்த நாள் அது முறியடிக்கப்படுவதாக. எல்லோருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். இருக்கிற முடிந்தவர்கள் மாத்திரம் எழும்பி நிற்கலாம். உங்களால் முடிந்தால் நீங்கள் எழும்பி என்று இந்த ஆராதனை வேளை ஒரு புதிய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போகிறார், திடப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். சிக்லாக்ல நடந்த போராட்டத்தில் அவர் பயந்து போகல. கர்த்தருடைய சமூகத்தில் அவர் கேட்டது, நான் திருப்பிக் கொள்வேனா? கர்த்தர் சொன்னார், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வார். இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரியமான தேவ ஜனமே, நீ இழந்த எல்லாவற்றையும் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வார். ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இழந்தது போல், ஆனால் இழந்ததுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே யோபுனுடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டது எப்படியோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தோமோ இந்த வரப்போகிற மாதத்திலே சகலவற்றையும் திருப்பிக் கொள்கிற மாதமாய் கர்த்தர் நமக்கு தருவாராக. இயேசுவின் நாமத்தினால். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசுவாசத்துல கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல முடியுமா? நான் இனி பயப்பட போறதில்லை ஆண்டவரே, ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க. உமது கோடும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரே, உடைய கரத்துல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு போதும்னு சொல்லுங்க. வாயில திறந்து சொல்ல முடியுமா? ஏசப்பா நீங்க எனக்கு போதும். ஏசப்பா நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. என்னை நன்றாய் அறிந்தவர், என்னை நன்றாய் புரிந்தவர். ஏசப்பா நீங்க எனக்கு போதும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீங்க எனக்கு போதும். ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்பா. ஏசப்பா நீங்க எனக்கு போதும்பா. இந்த கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை, என் குடும்பம், என்னுடைய எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன். யாரெல்லாம் சொல்றீங்க? கரத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. அவரிடம் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தங்களில் ஒருபோதும் மாறாத தேவன். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஏற்ற வேளையிலே உங்கள் கண்கள் காண நிறைவேற்றுவார். உங்களை உயர்த்தி வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீசஸ் ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே.
என்ற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி அப்பா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர் அப்பா. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், எப்படி அப்பா எங்களை நேசித்தீங்க. நீங்க அப்பா சொன்னீங்க, என் கண்ணீரை துடைக்கிற தேவன் நீங்க ஒருத்தர் அப்பா. இயேசுவே, எங்களை நேசிக்கிற தேவன் நீங்க ஒருத்தர் ஐயா. என் கண்ணீரை துடைக்கிறதுக்காய் நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளின் கண்ணீரை இந்த நாளை நீங்க துடைத்து கொண்டு இருக்கிறீங்க அப்பா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், அவைகள் என் துருத்தியில் அளவோ வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னீங்களே. பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா, உள்ளங்களை தேற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. சொல்லுவோமா? உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீர். இயேசையா, கல்வாரி இரத்தம். Thank you அப்பா, thank you அப்பா. Jesus, உமக்கே நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, இதை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி புகழ ஒரு நாவு. உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவர். என்னை மன்னிக்க வந்த தெய்வமே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவர். எங்கள் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் ஊழியம் செய்வோம், ஒருவருக்கே நாங்கள் சேவை செய்வோம், ஒருவரே நாங்கள் ஆராதிப்போம், ஒருவரே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சாயங்கால வேளையில நாம் ஒப்பு கொடுப்போம். ஒரு சில வரிகளை நாம் மாத்திரம் பாடி நம்ம முடிக்க போகிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் நாம் செய்கிற ஒரு சின்ன தவறு நம் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களும் பிரச்சனைகளை கண்டு நாம் ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது, முறுமுறுத்திடக்கூடாது. நீண்ட நாள் ஜெபம் பண்ணிட்டேனே, எவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், எவ்வளோ நாள் உபவாசம் இருக்கிறேன், எவ்வளோ நாள் சபைக்கு வரேன், என் வாழ்க்கையில் இன்னொன்று மாறுதல் வரலையே, நான் போய் என்ன பிரயோஜனம்னு ஒரு சில நேரத்தில் பிசாசானவன் ஒரு சில சிந்தனைகளை கொண்டு நம்மை ஆண்டவரை விட்டு தூரம் போக வைக்கிறான். பிரியமான தேவச்சனங்களை இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, என்னை மன்னிச்சிருங்கப்பா, எத்தனை தடவை உங்களை முறுமுறுத்து இருக்கிறேன், எத்தனை தடவை சந்தேகப்பட்டுட்டேன், எத்தனை தடவை நீங்கள் செய்வீங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு, உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன், இனி அது என் வாழ்க்கையில் வேண்டாம்.
என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வேணும். எதற்காகவும் நான் உம்மை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. எதற்காகவும் நான் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வைராக்கி எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணிங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் விட்டு தூரம் போக மாட்டேன். எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட தரித்திரங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் என்னை ஆட்கொண்டாலும், ஒரு நாளும் ஆண்டவரை எதற்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருபோதும் அல்ல. ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு நம்ம 2 வரியை தான் பாட அர்ப்பணிக்க போறோம். என்ன மறந்துடாதீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன மறந்துடாதீங்க, என்ன ஒருபோதும் மறந்துடாதீங்க ஆண்டவரே. நிறைய நேரங்கள் ஆண்டவர் நம்மை மறந்தது போல இருக்குதில்ல, தூரம் போனது போல இருக்குதில்ல. இல்லை, அவர் நம்மை மறக்க மாட்டார். நான் சாயங்காலத்தில் எத்தனை பேர் வாயில திறந்து சொல்றீங்க என்னை மறக்காதீங்க ஆண்டவரே, என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, என் கூடவே இருங்க ஆண்டவரே. நான் உண்மை விட்டு தூரம் போனாலும் என்னை விட்டு நீங்க போயிடாதீங்க ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கப்பா. உடைய சமூகத்தில் நாங்கள் அங்கே அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. ஜி மேஜர் ஜீ, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. சொல்லுங்க, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. எது வரைக்கும் இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் தூரமாயிருப்பீர், எது வரைக்கும் இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் தூரமாயிருப்பீர். சொல்லுங்க, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரபுகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்னை விட்டு கொடுக்காதவர் எந்த நிலைமையிலும் என்ன நான் விட்டுட மாட்டேன். என் தேவனை விட்டுற மாட்டேன். என் தேவனுக்காக வாழ்வேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய நன்மை, உம்முடைய இரக்கங்கள் கிடைக்கட்டும். எங்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களை தள்ளிட்டா நான் எங்க போவேன்? ஆண்டவரே, நீங்க என்னை வேண்டாம்னு சொல்லிட்டா நான் எங்க போய் உட்காருவேன்? என்ன செய்வேன்? உங்க கரத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே, நீ போதும். ஆண்டவரே, நீ போதும். உங்களுடைய அன்பு போதும், உங்களுடைய கிருபை போதும், உங்களுடைய இரக்கம் போதும். என்னை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபிக்கவும் துதிக்கவும் நல்ல பிதாவே.